Hello friends, welcome to Tamizh tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா format specifier option wordல எப்படி யூஸ் பண்றது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். So format specifierனா என்ன அப்படினா உங்களுக்கு வந்து ஒரே paragraph மாதிரி எல்லா paragraph ஸ்டைல மாத்தணும் அப்படினா format specifier option வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். So இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா நீங்க வந்து ஒரு டுட்டோரியல் நோட்ஸ் வந்து ரெடி பண்றீங்க அல்லது ஒரு பெரிய ஆர்டிகல் ரெடி பண்றீங்க அப்படினா கண்டிப்பா அந்த ஒவ்வொரு paragraphக்கும் வந்து நீங்க ஃபார்மட் வந்து சேஞ்ச் பண்ற அந்த டைம் இருக்கும். அது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மட் ஸ்பேசியர் வந்து ரொம்ப உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக மாற்றிடும். ஸோ அதுதான் வந்து ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்புட் டாக்குமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேராகிராஃப் வந்து ஒரு சைஸில் அதாவது வந்து ஏரியல் 16 இருக்குது. இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியல் நேரோ 11 இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு ஃபாண்ட்டு அதுக்கப்புறம் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நான் ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் மற்ற எல்லா பேராகிராஃபும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃபாக போயிட்டு ஃபாண்ட்டை வந்து ஏரியலாக மாற்றணும், அதுக்கப்புறம் 16ஆக மாற்றணும். அது மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபும் மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பேராகிராஃபில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேராகிராஃப் மாதிரி எல்லா பேராகிராஃபும் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நான் பர்ஃபெக்டாக நான் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மவுஸில் கர்சரை இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. இதான் வந்து உங்களுடைய சோர்ஸ் பேராகிராஃப். இப்போ நீங்கள் போயிட்டு ஃபார்மட் பெயிண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கர்சர் வந்து இந்த மாதிரி சிம்பிள் மாறிடும். இப்போ உங்களுக்கு டார்கெட் பேராகிராஃப் எதுவோ அது ஒரு பேராகிராஃப் இருந்தாலும் சரி இல்லை எல்லா பேராகிராஃப் இருந்தாலும் சரி அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மவுஸை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்மட் பெயிண்டருக்கான ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் பெருசாக வச்சுருந்தாலும் ஒரே மாதிரி ஸ்டைலில் கொண்டு வர முடியும். இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.